அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை ஆடி 1 பிறக்குதுங்க. மாதத்தில் அம்மனுக்காக உகந்த மாதம்னு பார்க்கும்போது இந்த ஆடி மாதத்தை தான் சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதம் 30 நாட்களுமே பார்த்திங்கன்னா கோவில்களில், அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா பெண் தெய்வம் இருக்கக்கூடிய கோவில்கள்ல எல்லாம் சிறப்பான வழிபாடு பூஜைகள் நடைபெறுங்க. வீட்லேயுமே பார்த்திங்கன்னா பெண்கள் செவ்வாய் வெள்ளி பூஜையை தவறாமல் செய்வாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்க்கும்போது இந்த ஆடி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையை சொல்லுவாங்க. முழுக்க முழுக்க தெய்வீக வழிபாட்டிற்குன்னே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆடி மாதத்தை சொல்லுவாங்க. அதனால தான் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் செய்ய மாட்டாங்க. பொதுவாகவே ஆடி 1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாட்டிற்கு ஒரு ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஆடி மாதம் 30 நாளுமே பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோவிலுக்கு போவது, அங்கே பொங்கல் வைப்பது, குலதெய்வத்திற்குண்டான வேண்டுதல் வழிபாட்டு முறைகளை செய்வது, இது மாதிரி தான் செய்வாங்க. ஏன்னா அந்த மாதத்தில் செய்யும்போது அது நல்ல பலன்களை நமக்கு வாரி வழங்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்த ஆடி 1 நமக்கு புதன்கிழமை வருதுங்க. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட புதன்கிழமையில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா சித்த யோகத்தில் பிறக்குது. அதற்கும் மேலே ஒரு சிறப்புன்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஏகாதசி திதி இருக்குதுங்க. புதன்கிழமை அப்படின்னாவே மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு உரிய நாள் தான். அதே நாள்லேயே ஏகாதசி விரதமும் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம வீட்டில் வழிபாடு செய்வதன் மூலமாக நம்முடைய குலதெய்வமானது நிரந்தரமாக நம்ம வீட்டிலேயே எப்போதுமே தங்கிடுவாங்க. மேலும் நமக்கு நீண்ட நாளாக நிறைவேறாத வேண்டுதல்கள், கோரிக்கைகள் எல்லாத்தையும் இந்த 31 நாட்களுக்குள்ளேயே கட்டாயம் நிறைவேற்றி தந்துடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஆடி மாதம் முதல் நாள் புதன்கிழமை வரதுனால நீங்கள் அந்த அன்னைக்கு காலையிலேயே கொஞ்சம் நேரமாக எழுந்து குளிச்சுட்டு வீடு, பூஜை அறை, பூஜை பொருட்கள் எல்லாமே சுத்தம் பண்ணிடுங்க. அன்னைக்கு வீட்டில் எந்தெந்த சுவாமி படங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த எல்லா சுவாமி படங்களையும் நீங்கள் நல்லா தண்ணீர் கொண்டோ இல்லை பன்னீர் கொண்டோ நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஆண் தெய்வம் படம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு சந்தனம் குங்குமம் வைங்க. பெண் தெய்வ படம் வச்சுருந்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. நல்ல ஒரு செவ்வரளி மலர்களோ இல்லை மல்லிகை பூவோ இல்லை சாமந்தி பூவோ கொண்டு நல்லா அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. அதன் பிறகு அன்றைக்கி ஏதாவது இனிப்பு வகை செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதாவது கேசரியோ சர்க்கரை பொங்கலோ நீங்கள் செஞ்சு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். அதனால் சர்க்கரை பொங்கல் வைப்பதற்கு முயற்சி செய்யுங்க. அடுத்து ஏதாவது ஒரு சின்ன சொம்பு எடுத்துக்கோங்க. இது பித்தளை, காப்பர், வெள்ளி இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். இல்லைன்னா வீட்டில் பயன்படுத்தாத புதுசாக ஏதாவது ஒரு சில்வர் சொம்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இருந்தாலும் நான் சொன்ன அந்த பித்தளை, செம்பு இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு இட்டுக்கோங்க. அதன் பிறகு அதில் சுத்தமான தண்ணீர் பிடிங்க. அது கேன் வாட்டராக இருந்தாலும் சரி, இல்லை பைப்பில் உங்களுக்கு தினமும் குடி தண்ணீர் வருது அப்படிங்கும்போது அதை கூட நீங்கள் பிடிச்சு வச்சுக்கலாம். நல்லா தழும பிடிங்க. நிறையா தான் பிடிக்கணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க. அடுத்தது கொஞ்சம் குங்குமம் போடுங்க. அடுத்து அதில் ₹1 நாணயம் போடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வேப்பிலை கட்டாயம் போடணும். ஏன்னா ஆடி மாதம்ங்கும்போது வீட்டு வாசல்லையே கண்டிப்பாக வேப்பிலை கட்டுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு மங்களகரமான ஒரு ஆரம்பத்திற்கு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். அதனால் வேப்பிலை நீங்கள் இந்த சொம்பலையும் போடணும். உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த கதவுகளுக்காகட்டும், உங்களுடைய நிலைவாசல் கதவுகளுக்காகட்டும் எப்படி மாவிலை தோரணம் கட்டுவோமோ அதே மாதிரி இந்த வேப்பிலையை கொத்து கொத்தா உடைச்சி நல்ல நூலில் டைட்டாக கட்டி வேப்பிலையவே நீங்கள் தோரணமாக கட்டி விடுங்க. உங்கள் வீட்டில் வேப்ப மரம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வாரம் ஒரு முறை கூட இந்த காய்ந்த வேப்பிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு புதுசாக இதே மாதிரி வேப்பிலை தோரணம் கட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ இந்த கலச சொம்பில் வேப்பிலை நீங்கள் நல்லா கழுவிட்டு அதுக்குள்ளே போட்டுருங்க. அதுக்குள்ளே ஒரு நல்ல எலுமிச்சம்பழத்தையும் போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மாவிலை கிடச்சிச்சு அப்படின்னா அந்த மாவிலையும் சேர்த்து கூட இந்த வேப்பிலையோடு நீங்கள் அந்த கலச சொம்பில் போட்டு வைக்கலாம். இப்போ அதன் பிறகு
பிறகு உங்களுடைய வாசப்படியில் இருந்துட்டே அந்த சொம்பை வந்துட்டு நீங்கள் தூக்கிட்டு வாங்க. அதாவது அம்மன் வந்து நம்மளுடைய நிலைவாசலில் இருக்கிற மாதிரியும் நம்ம அவங்கள அங்கேருந்து நம்மளுடைய பூஜை அறைக்கு கூப்பிடுற மாதிரியும் நீங்கள் அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு வாங்க. முக்கியமான விஷயம், நிலைவாசல் படியை கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் தொடச்சி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. ஏன்னா நம்முடைய குலதெய்வம் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா நிரந்தரமாக தங்கக்கூடிய இடம்னு பார்க்கும்போது நம்முடைய நிலைவாசலையும் சொல்லுவாங்க. அதனால் அது எப்போவுமே வந்து தூய்மையாக இருக்கணும். மற்ற நாட்களில் பண்ணலினாலும் இந்த ஆடி 1 அன்னைக்கு மறக்காமல் வந்துட்டு பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலச சொம்பும் இதுக்குள்ளே இருக்கிற தண்ணீர், இந்த வேப்பிலை, இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய குலதெய்வத்தை வந்து இதில் வந்து நம்ம ஆவாகனம் செய்ய சொல்லி வேண்டிக்கணும். உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய பெயர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவங்களுடைய பெயரை சொல்லியே வந்து வழிபாடு செய்யலாம். அதாவது 108 முறை வந்து அவங்க பெயரை வந்துட்டு நீங்கள் சொல்லி உள்ளவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம். அதாவது இப்போ உங்களுடைய குலதெய்வம் பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு ஓம் அங்காள பரமேஸ்வரி வருக வருக அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். வீரமாத்தியாக இருக்காங்க அப்படின்னா ஓம் வீரமாத்தி தாயே வருக வருக. ஐயனார், கருப்பசாமி அப்படின்னு யாராக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கூப்பிடலாம். குலதெய்வமே தெரியாதவங்க ஓம் சக்தி தாயே வருக வருக அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த அம்மனுடைய பெயரை வேணாலும் சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லிவிட்டு இதை வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சுடுங்க. அதன் பிறகு ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம் எல்லாமே காட்டிட்டு அன்னைக்கு நீங்கள் செஞ்ச நிவேதனத்தையும் வச்சு நல்லா வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு ஒரு சின்ன மஞ்சள் நிற துணி வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு நிறைவேறாத ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேண்டுதல் வந்து நடக்கணும்னு மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், சொந்த வீடாகட்டும், கடன் பிரச்சனை தீரணுங்கிற எண்ணமாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி கையில் 1 ரூபாய் வச்சுட்டு இந்த வேண்டுதல் வந்து சீக்கிரமாக எனக்கு நிறைவேறணும், இந்த 1 மாதத்துக்குள்ளாரையே எனக்கு நிறைவேறணும்னு சொல்லி அந்த துணியில் வந்துட்டு முடிச்சு போட்டு குலதெய்வத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு வச்சுடுங்க. கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே உங்களுடைய கோரிக்கையானது நிச்சயம் வந்து நிறைவேறும். அப்படி நிறைவேறின பிறகு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் இந்த முடிச்சியை அந்த உண்டியலில் வந்து சேர்த்துடலாம். அடுத்து இப்போ ஆடி 1 நீங்கள் காலையிலே நேரமாக எழுந்துட்டீங்க, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்துட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய நிலைவாசல் படியில் நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. அதாவது 2 சின்ன சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு இட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இழுப்பெண்ணெய் கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் அந்த 2 விளக்குலையும் ஊற்றிக்கலாம். சிவப்பு திரி போட்டு ஏற்றலாம். ஏன்னா குலதெய்வ வழிபாட்டிற்கு இழுப்பெண்ணெய் அப்படிங்கிறது வந்து மிகவும் சிறந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் அது வந்து ஊற்றுங்க. இப்போ இழுப்பெண்ணெய்னா எங்களுக்கு என்னென்னே தெரியாது, அதுவும் நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சாதாரணமாக நல்லெண்ணெய் கூட பயன்படுத்தி தீபம் ஏற்றலாம். இந்த அகல் விளக்கை நீங்கள் சாதாரணமாக வைப்பதை காட்டிலும் உங்களுடைய நிலைவாசல் படிக்கு 2 பக்கத்துலேயும் வேப்பிலை வந்துட்டு நீங்கள் உருவி போட்டாலும் சரி, இல்லை தனித்தனியாக அப்படியே காம்போட போட்டிங்கனாலும் சரி, அதை வந்து போட்டு அதன் மீது நீங்கள் இந்த 2 அகல் விளக்கையும் இந்த பக்கம் 1 அந்த பக்கம் 1 அப்படின்னு ஏற்றி வைக்கிறதும், பக்கத்துலேயே வந்துட்டு ஊதுபத்தி வந்து ஒரு ஸ்டாண்டில் குத்தி வைக்கிறதும் வந்து அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலையும் வழிபாட்டையும் இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்ததாக மாற்றி தரும். எந்த வீட்டில் இது போல் நிலைவாசல் படியில் தீபமும் ஏற்றி மங்களகரமாக வச்சு ஊதுபத்தியும் மணக்குதோ அந்த வீட்டில் குலதெய்வம் மட்டும் கிடையாதுங்க, அஷ்டலக்ஷ்மிகளும் உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தேவதைகளும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. அதனால் ஆடி மாதம் மட்டும் கிடையாது, தினந்தோறும் கூட நீங்கள் இது போல் நிலைவாசலில் வந்துட்டு தீபம் ஏற்றுவதை ஒரு வழக்கமாகவே வச்சுக்கோங்க. தினந்தோறும் செய்ய முடியலினாலும் ஆடி மாதம் 31 நாட்களுமாவது நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு வழிபாடு செய்யுங்க. அற்புதமான பலன் கிடைக்கும். 30 நாளும் செய்ய முடியாதவங்க கூட இந்த ஆடி 1 அன்னைக்கு தவறாமல் இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே வந்து நீங்கும். நாம் இப்போது எத்தனையோ தெய்வங்களை வந்துட்டு கும்பிடலாம், இஷ்ட தெய்வங்கள்னு நமக்கு நிறைய தெய்வங்கள் கூட இருக்கலாம். இருந்தாலும் அந்த தெய்வங்களும் கூட நம்முடைய குலதெய்வம் வந்து இவங்களுக்கு இந்த வரத்தை கொடுங்கன்ட்டு பர்மிஷன் கொடுத்தாதான் அவங்க வந்து தருவாங்களாம். அந்த அளவுக்கு குலதெய்வத்துக்கு வந்து சக்தி உண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. குலதெய்வத்தினுடைய அருள் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அனைத்து தெய்வங்களுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால குலதெய்வ வழிபாட்டிற்கு உரிய இந்த ஆடி 1 இந்த சொன்ன முறையில் வந்துட்டு பண்ணி பாருங்க.
அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத கண்கூடாக வந்து பார்ப்பீங்க. இந்த ஆடி 1 முழுவதுமே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் வந்து அப்படியே அந்த கலசத்துலேயே வந்து இருக்கட்டும். மறுநாள் அதாவது வியாழக்கிழமை நீங்கள் இந்த தண்ணீரை வந்து அந்த உள்ளே வச்சுருக்க வேப்பிலையை கொண்டோ மாவிலையை கொண்டோ நீங்கள் அப்படியே வந்து வீடு முழுவதும் தெளித்து விடுங்க. அதாவது எல்லா ரூம்லேயுமே, பாத்ரூமையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லா ரூம்லேயும் வந்துட்டு தெளித்து விடுங்க. வீட்டை சுற்றியும் கூட ஒரு முறை வர முடியும்னா அங்கேயும் வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க. மீதி தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு அது நீங்கள் செடிக்கு ஊற்றுங்க. சிங்க்லேயோ வாஷ் பேசன்லேயோ வந்து ஊற்றிடாதீங்க. அதுக்குள்ளே போட்டு வச்ச அந்த எலுமிச்சம்பழத்தையும் ₹1 நாணயத்தையும் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை பூஜை அறையில் வச்சுக்கோங்க. அந்த தண்ணீரில் போட்ட ₹1 நாணயத்தை நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல பத்திரமா வந்துட்டு வச்சுக்கோங்க. இந்த ₹1 1 கோடியாக கூட உங்களுக்கு பெருகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.